ஓய் டார்லிங்ஸ், எங்க போயிட்டுருக்கீங்க? நீங்க ரெண்டு பேரும் முழிக்கிற மொழியே சரியில்லையே. எங்க கிளம்பிட்டீங்க? சிவா, கோயிலுக்கு போறோம்ப்பா. பஸ் வர டைம் ஆயிடுச்சு. அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணி விளக்கமா சொல்றேன். பஸ்ல போறீங்களா? இருங்க. எங்கம்மா போற? காஞ்சிபுரம் கோயிலுக்கு பிரதோஷ பூஜைக்கு போறோம்ப்பா. இப்பதான் வீட்ல சொல்லிட்டு கிளம்பணும். நீ வெளியில இருந்தியா? அதான் சொல்ல முடியல. சரி, போன்ல சொல்லலாம்னு கிளம்பிட்டோம். அவ்வளவு தூரம் என் பஸ்ல போகணுமா? நான் கார்ல விட்டுறேன், வாங்க. அவ்வளவு தூரம் நீ ஏன்டா கார் ஓட்டிட்டு வந்து கஷ்டப்படணும்? வேண்டாம், நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். என் டார்லிங் அம்மா. போய் சொல்ல எங்க அம்மாவுக்கு தெரியவில்லை, சொன்னால் போய் போய் தானே. என்னடா சொல்ற? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க போய் சொல்றீங்கன்னு. உங்களால என்கிட்ட போய் சொல்ல முடியாதுமா. அந்த 5 லட்ச ரூபா பணத்தை நீங்க தான் எடுத்தீங்கன்னு சொன்னதுல இருந்து எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்குமா. ஏன்னா அந்த பணத்தை நீங்க எடுத்துருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, யாரை காப்பாத்த பழிய நீங்க ஏத்துக்கிட்டீங்க? உண்மையை சொல்லுங்கம்மா. எதையோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. சிவா, நான் எதுக்கடா பணத்தை எடுக்காம எடுத்தேன்னு சொல்ல போறேன்? தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நான் உங்க பையனா உண்மையை சொல்லுங்க. ஏங்க, நான் சொல்றேன். வேண்டாம். என்ன விஷயம் ஜனனி? எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு ஹார்ட்ல சர்ஜரிங்க. அதுக்கு 5 லட்ச ரூபாய் பணம் தேவைன்னு கேள்விப்பட்டப்போ என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலங்க. அதனால பணத்தை யாருக்கும் தெரியாம நான் தாங்க எடுத்தேன். திங்கக்கிழமை அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க, அதை திரும்ப அங்கேயே வச்சிடலாம் தான் எடுத்தேன். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. அம்மா பணத்தை அவங்க தான் எடுத்ததா சொல்லுவாங்கன்னு நான் சத்தியமா நான் சென்னை கிடையாது. என் பேரு துளசி. உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்கிறதுனால நான் சொல்லி உங்க மனைவி ஜனனியா நடிச்சு உங்க எல்லாரையும் நான் ஏமாத்திட்டு இருக்கேன். காமெடி பீஸ் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட? நம்ம கிட்ட என்ன கதையெல்லாம் கேட்டது பாருங்க. வேற என்ன கதையெல்லாம் வச்சிருக்க? நான் உண்மையை தாங்க சொல்றேன். என் பேரு துளசி. விளையாடுறடா. அந்த 5 லட்ச ரூபாவை திருடினது கூட என் அப்பாவை காப்பாத்துறதுக்கு தான். என் அக்கா புருஷனுக்கு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அது பிடிக்கல. அந்த பஸ் ஆக்சிடென்ட்ல நீங்க எல்லாத்தையும் மறந்ததுனால அதை எனக்கு நான் சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். அதான் உங்க எல்லார்கிட்டையும் பொய் சொல்லிதான் நான் நடிச்சிட்டு இருந்தேன். அம்மா 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 கண்டுறமா? அம்மா 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 இங்க பாருமா. ஜனனி இங்க பாத்து. நீ போய் அவரு சொல்லி வாழ வேண்டியதானே? அம்மா அம்மா கண்டுறமா? அம்மா அம்மா அம்மா
ஜனனி கொஞ்சம் தண்ணி. யாரோ நீ ஏடி என் வாழ்க்கையில வந்த? அம்மா அம்மா என்ன பாருமா ப்ளீஸ்மா. ஜனனி ஜனனி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எதையோ வச்சுட்டு இருக்க, என்னாச்சு? ஏய் ஜனனி, எதுக்காக அழுவுற? என்னை நம்பி எந்த உண்மையை வேணாலும் சொல்லலாம்னு சொன்னது தப்பா? சிவா, அவளை கஷ்டப்படுத்தாதடா. நடந்தது நடந்து போச்சு, விடு. நீங்க சொல்றதும் கரெக்டு தான்மா. ஆ, பஸ் ஆக்சிடென்ட்ல எனக்கு தலையில் அடிபட்டு மலேசியாவில் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைங்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனா ஜனனியும் அதே பஸ் ஆக்சிடென்ட்ல இருந்தா, அவளும் அதில் பாதிக்கப்பட்டிருப்பா. அவளுக்கும் அதே டிப்ரெஷன் இருந்திருக்கும்லம்மா. புது ஊரு, ஒரு அம்னீஷியா ஹஸ்பண்டு, அவன் கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஜனனி, நானும் உன் கூடவே வரேன். நான் இனிமே உனக்கு பண்ற உதவியெல்லாம் பார்த்தாவது நீ திரும்பவும் நார்மல் ஆகணும், சரியா? சிவா நீயும் வா. ஜனனி, நாம சிவா கூடவே கார்ல போயிடலாம். அம்மா வாங்க போலாம். வா ஜனனி. ஏறுங்க, ஏறு. போ. கடவுளே, என்னை பத்தின எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னா தாங்குவாங்களா? இல்ல தாங்க மாட்டாங்க. சரியான நேரம் வரும்போது தான் சொல்லுங்க. கடவுளே, எனக்கு அந்த தைரியத்தை கொடு. சிஸ்டர், விஸ்வநாதன்ங்கிறவரை ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக அட்மிட் பண்ணிருக்காங்களே, இதோ அங்கே இருக்காங்க மேடம். தேங்க்யூ. சுமதி, துளசி, உன்னை திரும்பவும் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன்டி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சித்தி ஹாஸ்பிட்டல்லையா இருக்காங்க? இல்லடி, அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. திரும்பி வர்றதுக்கு லேட் ஆகும். இப்ப அப்பாக்கு எப்படி இருக்கு? அப்பாக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குடி. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. இதோ அங்க இருக்கா. அதோ நிக்கிறா. வா. வராங்க. அம்மா, இவ சுமதி. வணக்கம். இப்ப இவதான் என் ஃப்ரெண்டு குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறா. சுமதி, இது என் அம்மா. இவரு நான் ஜனனியோட ஹஸ்பண்ட். வணக்கம். உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சிருக்கணுமா? நீங்க 2 பேரும் மகஸ்தானத்துல இருந்து அவரை பாத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா ஜனனி, உனக்கு எப்படி இவங்கள தெரியும்? அம்மா, சுமதியோட ஃப்ரெண்டு என் கூட மலேசியால ஒன்னா படிச்சவங்க. அவங்க மூலமா தான் எனக்கு சுமதியை தெரியும். நாங்க அடிக்கடி ஃபோன்லலாம் பேசிப்போம். சுமதி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவ ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அர்ஜென்ட்டா ஆப்ரேஷன் பண்ணணும்னு பணம் கேட்டிருக்கா. அவளால ஹெல்ப் பண்ண முடியாம போனதுனால இங்க இருக்கிற என்கிட்ட கேட்க சொல்லியிருக்கா. அப்படிதான் சுமதி எனக்கு ஃபோன் பண்ணா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதனாலதான் யோசிக்காம பணத்தை எடுத்துட்டேன். உன் ஃப்ரெண்டோட பேர் என்னம்மா? துளசிமா. ஓ, துளசியோட ஃப்ரெண்டு கீதாம்மா. கீதாவோட ஃப்ரெண்டு தான் ஜனனி. எனக்கு அப்படிதான் ஜனனியவே தெரியும். அவங்க அப்பாவுக்கு துளசினா ரொம்ப உசுருமா. ஆனால் துளசி தான் எங்கேயோ காணாமல் போயிட்டா. துளசியோட அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு அவளோட சித்தி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்புறம்தான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன். அவர் வாயை திறந்தா துளசி துளசின்னு அவளோட பேரியதமாக சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு.
கடவுள் எதுக்குதான் மனுஷங்களை இப்படி சோதிக்கிறாருன்னு ஜனனி, நீ அழாதம்மா. யாரோ ஒருத்தருக்காக நீ இப்படி அழறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. எனக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அங்க அப்பாங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு அது இல்லாதவங்களுக்கு தாமா தெரியும். யாரோ ஒருத்தரோட அப்பாவா இருந்தாலும் என்னால என் வாழ்க்கையோட ரிலேட் பண்ண ஆனா இப்ப நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? ஜனனி, ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு, பிரமிப்பா இருக்கு, வித்தியாசமாகவும் இருக்கு. உன்ன மாதிரி என்னால யோசிக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியும். மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எதை பத்தியும் யோசிக்காம அவங்களுக்காக எதை வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிற உன் மனசை நான் அதிசயமா பார்க்கிறேன். உனக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. மற்றவங்களுக்காக யோசிக்க நினைக்கிற இந்த மாதிரி குணம் அபூர்வம் ஜனனி. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த குணம்லாம் பிடிச்சுதான் நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்காக தான் என் சொந்த அப்பாவே நான் எதிர்த்து நின்றுருக்கேன்னு இப்போ புரியுது. உங்ககிட்ட நான் என் காதலை எப்படி சொன்னேன் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனா இப்ப மறுபடியும் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட வேணும்னு எனக்கு தோணுது. அம்மாடி ஜனனி, இந்த பெரியவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே.
நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொந்த அப்பாவை யாரோ மாதிரி பாக்குற கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. இந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்கும்னு தெரியாம பயந்து பயந்து என்னால இருக்கவே முடியலடி. இதுக்கு பேசாம அந்த ஆக்சிடென்ட்லயே நான் செத்து போயிருக்கலாம். ஏய், வாயை மூடு. என்ன பேச்சு பேசுற நீ? லூசு மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு. இந்த பிரச்சனையெல்லாம் டெம்பரவரி தான். ஆனா சேது கூட நீ இருந்திருந்தா காலத்துக்கும் இந்த பிரச்சனையோட தான் நீ வாழ்ந்திருக்கணும். என்னால முடியலடி. ஜனனி வேற எப்ப வருவாங்கன்னே தெரியல. வந்துருவா, நீ தைரியமா இரு. இங்க பாரு, கண்ணதையும் போட்டு குழப்பிக்காத. நான் ரொம்ப சுயநலமா இருக்கேன்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்ல. ஏன் அப்படியெல்லாம் பேசுற? அமைதியா இரு. அக்கா, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்கக்கா. ம். சித்திடி. சித்தியா? எங்க? ஐயோ, இவங்க ஏன்டி இங்க வந்தாங்க? நான் ஃபோன் பண்ணிட்டு தானே வர சொன்னேன். அதுக்குள்ள வந்துட்டாங்க. இவங்க பார்த்தாங்கன்னா போச்சு. நீ வா, போடா. இங்க வா. நீ சுமதி, அவங்க உள்ளதான் இருக்காங்க. சித்திக்கும் ஏதாவது உளறி கொட்டிட போறாங்க. நீ சீக்கிரம் போ, இல்லைன்னா மொத்த காரியமும் கெட்டுடும். போ. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ இங்கே இரு. ஐயோ, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பயந்து ஓடி வர? அங்க பாரு. ஐயோ, இவன் எப்படி இங்க வந்தான்? தெரியல துளசி. சித்தி அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அட்மிட் பண்ணணும்னு இவங்கிட்ட தான் பணம் கேட்டாங்க. கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டான். இப்ப எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. கண்டிப்பா அவன் அப்பாவை பார்க்க தான் வந்திருப்பான். இப்ப என்னடி பண்றது? நீ அவன் கண்ணுல பற்றவே கூடாது. வா, விசாரிப்போம். மேடம், இங்க விஸ்வநாதன் ஒருத்தர் அட்மிட் பண்ணிருக்காங்க. எந்த வார்டுன்னு சொல்ல முடியுமா? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க. அந்த பக்கமா? அவன் உள்ளதான் போறான். சரி வா, சீக்கிரமா மெடிசன்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். வா, போலாம். அக்கா, மெடிசன் எல்லாம் ரெடியா? ரெடி. சீக்கிரம் கொடுங்க. எவ்வளவு ஆச்சு? 1400 ரூபா. அக்கா, இந்தாங்க. சரி போலாம், வா சீக்கிரம். மேடம், மேடம் சேஞ்ச் மேடம். மேடம் நில்லுங்க மேடம். மேடம் சேஞ்ச் மேடம். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அதுதான் ரொம்ப கஷ்டமா. அப்படி நீங்க உள்ள போய் பேஷண்ட்ட பார்க்கலாம். சரி சரி வா, உள்ள போலாம். பாவம், இந்த வயசுல பொண்ணும் காணாம போய் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மைதாம்மா. பெரியவருக்கு சீக்கிரமே குணமாகணும்னு அந்த தான மலையான நான் வேண்டிக்கிறேன். சரியாயிடுமா.
மன்னிச்சுக்கங்க, நீங்கள் யாருன்னு தெரியல. நீங்க அ, இந்த தம்பி சேது, ஏய் நீங்க எப்படி நீங்க இங்க? எப்படிங்க? நீங்க வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள. ஆ ஆமா நீங்க எப்படி இங்க? சேது, அதான் நான் கேட்கலான் இருந்தேன். நீங்க எப்படிங்க? அவர் என்னோட மாமனாருங்க. அப்படியா? இவரு என் மருமக ஃப்ரெண்டோட அப்பா. சுமதி, நம்ம கையை மீறி போயிடும் போல இருக்கு. நீ எப்படியாவது உள்ள போய் சமாளி. ஏய் நான் என்னடி பண்றது? ஏதாவது பண்ணு, எனக்கு தெரியாது. போ. ஏய் துளசி